நாம் தமிழர்கிட்ட நான் பல முறை நான் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வேட்பாளர் நிப்பாட்டுறீங்கல்ல, நீங்க வந்து தெலுங்கர்களுக்கு பிறமொழியாளர்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்து நிப்பாட்டுறது வந்து அடிப்படையிலேயே முட்டாள்தனமானது. நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து தமிழ் தேசியவாதிகளை ஏற்க முடியல. ஏன் ஏற்க முடியல நான் சொல்றேன் பாருங்க. நமக்கே அங்க அதிகாரம் இல்லை. நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குற இடத்துல இல்லை. நீங்க அதிகாரத்தை அடையிற இடத்துல இருக்கீங்க. அதிகாரத்தை அடையணும்னா இப்ப சீமான் அவர்கள் நிப்பாட்டக்கூடிய 232 வேட்பாளர்களும் என்ன ஜெயிச்சிட போறாங்களா? நீங்க என்ன இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நிப்பாட்டக்கூடிய 234 வேட்பாளர்களை நீங்க நிப்பாட்டின 7 தெலுங்கர்கள் மட்டும் ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க, உங்க கட்சி என்ன கட்சியா இருக்கும் சொல்லுங்க? உங்க கட்சி என்ன கட்சியா பார்க்கப்படும்? ஸோ இது வந்து தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து ஒரு அரசியல் இயக்கம் தேர்தல் கட்சி வந்து இப்படித்தானே பயணிக்க முடியும். இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டு பாஜக தமிழ் ஆர்எஸ்எஸ் வேற, பாஜக எத்தனை இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னு வாய்ப்பு கொடுக்கல. அது வாய்ப்பு கொடுக்கல, இருக்குல்ல பாஜக இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, இஸ்லாமியர்கள் பாஜக இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் தெலுங்கர்களும் கன்னடத்தில் வச்சுக்கோங்க. ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க? இவ்வளவுதான் கேள்வி. அவர்களுமே பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட அங்க வந்து என்ன நம்பிக்கை போயிடும், மக்கள் மத்தியில் நம்பிக்கை போயிடும். நீங்க வந்து ஒரு பேருக்கு வந்து உள்ள இருக்கிறாங்க, கட்சிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து முழுக்க வந்து வெறுமனே தமிழர்கள் மட்டும்தான் அப்படின்னு வைக்கும்போது அது ஒரு தேர்தல் கட்சி வந்து அப்படி பயணிக்க முடியல. ஒரு இயக்கம் நடத்தலாம், ஒரு இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் மாதிரி இயக்கம் நடத்தலாம். கோட்டை விட்டுட்டே இருக்கீங்க. பாஜக தேர்தல் கட்சியா இல்லையா? பாஜக தேர்தல் கட்சி தான். எப்படி ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் இஸ்லாமியர்களை வெறுக்கவில்லை, நாங்கள் கிறிஸ்துவர்களை வெறுக்கவில்லை, நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இப்ப பண்ணாங்கன்னா அவங்க காலாம போயிடுவாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ நீங்க அவன் மதவாத கட்சி, நம் இனவாத கட்சி தான். இதை நீங்க முதல்ல உள்வாங்குங்க. நீங்க இனவாத கட்சி தான். அதை நீங்க முதல்ல ஏன் உள்வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. உங்களை அப்படித்தான் ஏத்துக்குவாங்க மக்கள். தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொன்ன உடனே நம்ம அங்க பேசுறது இனவாதம் தான். என்னோட இனம் அடிபட்டு கிடக்குறதுங்க. இங்க எனக்கு தேவை இனவாதம். இந்த இனவாத சிந்தனை என்னைக்கு தமிழர்கள் மத்தியில் அதிகரிக்குதோ அன்னைக்கு நாம் தமிழர் மேல வரும்.